அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கியுள்ள பல்வேறு சொற்பொழிவுகள்ல தொகுப்பான இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1 என்ற புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம 2013 வருடம் ஏப்ரல் மாதம் திருப்பூர்ல மாஸ்டர் பேசிய ஒரு தலைப்புல இருந்து படிக்க போறோம். சேவையும் பணிவும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய அற்புதமான கருத்துக்களை மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மாஸ்டரின் சார்பாக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆனால் உண்மையில் நமது அன்பிற்குரிய மாஸ்டரை வரவேற்க நமது இதயங்கள் அனைத்தும் காத்திருக்கின்றன. அவர் நல்ல உடல் நலத்தையும் நல்ல நிலையையும் ஆரோக்கியத்தையும் கூடிய விரைவில் பெறுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்வோம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குது அப்படின்னா 2013 ஏப்ரல் மாதத்துல பாபுஜி மாஸ்டருடைய பிறந்த நாள் திருப்பூர் விழா கொண்டாடலாம் அப்படிங்கும் பொழுது கடைசி நேரத்துல அங்க வர முடியாதபடி மாஸ்டருடைய உடல்நிலை கொஞ்சம் சாரிஜி மாஸ்டருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமானதுனால அவங்க வரல. அப்ப தாஜி தான் அங்க இருந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துனது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அப்பதான் இந்த டாக் ஆரம்பிக்கிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாஸ்டருடைய உடல் நலத்தையும் நல்ல நிலையையும் ஆரோக்கியத்தையும் அவர் கூடிய விரைவில் பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு இந்த டாபிக்கை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய தாஜி மாஸ்டருக்காக இப்பயும் நம்மளும் இந்த புத்தக வாசிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வினாடிகள் நம்ம இதயத்துடைய ஆழத்துக்கு போய் நம்முடைய மாஸ்டர் எப்பொழுதும் பூரண உடல் நலத்தோட சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை நம்ம வைத்துக் கொள்வோம். கடந்த பல ஆண்டுகளில் மேலுலகில் இருந்து நமது மாஸ்டர்களின் பரம்பரை இந்த ஆன்மீக நிகழ்வில், இந்த ஆன்மீக களத்தில் தங்கள் முத்திரையை பதித்துள்ளதற்காக நமது சில அங்கத்தினர்களை வாழ்த்தியுள்ளது. அவர்கள் இந்த முத்திரையை பதித்துள்ளதால் நமது மாஸ்டர்களின் பரம்பரை மிகவும் மகிழ்ந்து நம்முடைய மாஸ்டரை இத்தகைய ஒரு மாபெரும் அரிய செயலுக்காக வாழ்த்தி பாராட்டுகிறது. நம்முடைய அங்கத்தினர்களில் பலர் நம் மாஸ்டர்களை திருப்திப்படுத்தும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். நம்முடைய மாஸ்டர்களின் பரம்பரையும் அதே போல நமது மாஸ்டரின் கவனத்தையும் கவர்ந்து இழுத்த இந்த அங்கத்தினர்களின் தனிப்பண்பை நாம் ஆராய்ந்தால் அதில் ஒரு பொதுவான குணம் தனித்து நிற்கிறது. அதிகப்படியான அமைதி. நமது கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகவும் பணிவுடன் அமைதியாக அவர்கள் பணிபுரிகிறார்கள். தங்களை பகட்டாக வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்கள் எப்போதும் பின்னணியில் இருந்து பணி செய்வதால் அவர்கள் செய்யும் பணியை நீங்கள் கவனித்திருக்க முடியாது. ஒரு ரகசியத்தை, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஹைரார்கீஸ் எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த பண்டாராக்களை நிகழ்த்தி பண்டாராக்களை நடக்க வச்சது, அதுக்கான ஏற்பாடுகள் செய்யறது, தொடர்ச்சியாக மாஸ்டர்களுடைய பல்வேறு செயல்பாடுகளுக்கு பின்னணியில இருக்கிறது. இதெல்லாம் சில பேர், அந்த சில பேர் மாஸ்டர்களே மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறாங்க. குரு பரம்பரையில உள்ள எல்லோரும் அவர்களை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய மிஷன்ல சில உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை அவங்க சாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் எந்த ஒரு பகட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியா, யார் அதை செய்கிறார்கள் என்பதே வெளியில் தெரியாத அளவிற்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க ஆனா பின்னாடி இருக்கிறதுனாலேயே அவர்கள் செய்கின்ற பணியை உங்களால் கவனித்திருக்க முடியாது. அப்படிதான் மாஸ்டருக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாம வேலை செய்யணும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான் இந்த ஆன்மீக பரம்பரையானது விரிவடைகிறது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நிறைய முறை இது பாபுஜியும் சொல்றாரு, லாலாஜி சொல்றாரு, இன்சிக்னிபிகன்ஸ்.
நம்ம எங்க இருக்கிறோம், நமக்கு முக்கியத்துவம் இல்லை, நம்ம யாருன்னு தெரியாத அளவுக்கு நம்ம மிக அமைதியாக நம்ம பணியாற்றும் பொழுது நாம செய்கின்ற வேலை பல மடங்கு பலன் உள்ளதாக ஆகின்றது. அது சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேரணும்னா இன்சிக்னிபிகன்ஸ் அவசியம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கர்ணனை எடுத்துக்குவோமே. கர்ண மகாராஜா இருந்தாரு. அவர் போறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குற வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்ணன் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறான். இப்படி நாம செய்யற ஒரு நல்ல விஷயத்த வெளியில தெரியாம செய்யறதுனால என்ன நிகழ்ந்து விடும்? அந்த காலத்துல சொல்லுவாங்க, செஞ்ச பாவத்தை வெளியில சொல்லுப்பா, புண்ணியத்தை வெளியில சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல விஷயங்களை வெளியில சொல்லாம செய்யறதுனால என்ன நடக்கும்? நிறைய நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும், உங்களுடைய பணிவு அதிகமாகும், உங்களுடைய அகங்காரம் குறையும். இதெல்லாம் உண்மைதான். ஆனா ரொம்ப கீழே இறங்கி நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இதே கர்ண மகாராஜா ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு பொருளை தானமா கொடுத்துட்டு, இல்ல ஒரு 100 பேருக்கு ஒரு பெரிய பொருள்களை தானமா எல்லாம் கொடுத்து அதை போட்டோ எடுத்து பெரிய பிளக்ஸ் பேனர் எல்லாம் அடிச்சு நாடு ஃபுல்லா ஒட்டுறாருன்னு வச்சுக்குவோமே. அடுத்த நாள் அவர் அரண்மனையில ஒரு குண்டி மொழி கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் கேட்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்துடும். யாருக்கு தேவையில்லைங்கிறதுலாம் கேள்வியே கிடையாது. செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, இலவசமா கிடைக்குது அப்படின்ன உடனே எல்லாரும் போய் நிக்க போறாங்க. அப்ப அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு, இந்த நன்கொடை கொடுக்கணும், நல்லது செய்யணும்னு செஞ்சவங்களால தொடர்ச்சியாக அதை செய்ய முடியாத சூழ்நிலையும், ரெண்டாவது உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையும், மூணாவதாக தேவையே இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் போய் சேர வேண்டிய தேவையும் ஒரே ஒரு விஷயத்தினால ஏற்படுது. எதனாலன்னா விளம்பரத்தினால, வெளியில தெரியறதுனால. அதனால பாத்தீங்கன்னா, சரியாக ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்னா தெரியாமல் செய்ய வேண்டும். அரசாங்கத்தோட பல்வேறு திட்டங்கள் எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க விளம்பரப்படுத்துற உடனே என்ன ஆகும்னா, எதிர்கட்சிகள்லாம் உடனே எதிர்க்க ஆரம்பிக்கும். உடனடியாக அவங்க ஏன்னா நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, அதுக்காக அந்த திட்டத்தினால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துடும். அதுவே மிக அமைதியாக ரகசியமாக யாரு போகணுமோ அவங்கள வச்சு, அந்த அதிகாரிகளை வச்சு சத்தம் போடாம செய்யும் பொழுது அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். இதுதான் உண்மை. அதனால அதேதான் ஆன்மீகத்திலையும் செய்யறது மாஸ்டருக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தமின்றி செய்யுங்கள், ரகசியமாக செய்யுங்கள். உங்களுடைய பணிகள் மிக மிக அமைதியாக பகட்டு இல்லாமல் நடந்தால் மட்டும்தான் யாருக்கு என்ன பணி நடக்கணுமோ அது மிகச் சரியாக தேவையான நேரத்துல நடக்கும். இல்ல அப்படின்னா உங்களுடைய பணியானது தடைப்பட்டு போய்விடும், தேவையில்லாதவர்களால் குறுக்கீடு ஏற்படுத்தப்படும். இந்த ஒரு டைரக்ஷன்ல பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல ஆன்மீக விஷயமெல்லாம் தேவையில்லை. சும்மா லோயர் லெவல்ல பார்க்கும்பொழுதே இந்த இன்சிக்னிபிகன்ட் இல்லை அப்படின்னா ஒரு வேலையானது எப்படி தடைப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகுது. இப்ப இதே ஆன்மீகத்துக்கு கொண்டு போய் மாஸ்டருக்காக ஒர்க் பண்றதுக்கு மாஸ்டர் எனக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு, நான் சொன்னா நடக்கும் அப்படின்னு நான் வெளில சொல்லிக்கிற ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏதாவது நடக்கிறதுக்காக என்ன சொல்ல சொல்லுவாங்களே தவிர நானா எதுவும் சொல்றதுக்குன்னு எனக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது. அதனாலதான் தாஜி அதை ரொம்ப நீட்டா கோட் பண்றாரு. அவர்கள் அனைவரிடமும், அதாவது மாஸ்டரின் கவனத்தை கவர்ந்தெழுத்த நம்முடைய மிஷனுடைய உறுப்பினர்கள் அவர்கள் அனைத்து பேரிடமும் ஒரு தனிப்பட்ட பண்பு ஒண்ணு, ஒரு பொதுவான குணம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அவங்க எக்ஸ்ட்ராடினரி சைலண்டா இருப்பாங்க. நம்ம எவ்வளவு கற்பனை பண்றோமோ அதையெல்லாம் தாண்டி பணிவோட இருக்கிறாங்க. அவங்க மிக மிக அமைதியாக பணிபுரிகிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பகட்டாக தங்களை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. எல்லா நேரங்களிலும் அவர்கள் பின்னணியில் இருந்து பணி செய்கிறார்கள். அதாவது உங்களுடைய கவனத்தை ஒரு 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 மில்லிமீட்டர் அளவுக்கு கூட தங்களை நோக்கி திரும்பி விடாத அளவிற்கு அவர்கள் ரொம்ப
இன்சிக்னிபிகண்டா ஒர்க் பண்றாங்க. இந்த பொதுவான குணம் தான் நம்முடைய மாஸ்டரையும் சரி, இந்த குரு பரம்பரையையும் சரி அவர்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு. மாஸ்டர் அட்ராக்ட் பண்றதுக்கான ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. உற்சாகம், துயரம், அன்பு, கோபம் மற்றும் கடினத்தன்மை போன்ற விஷயங்களை ஆராய்ந்ததில் எனக்கு கிடைத்த புதிய எண்ணங்கள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்பயுமே அந்த ஆஜி மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அனலைஸ் பண்ணுவாரு. அனலைஸ் பண்றதை விட முக்கியம் அதை அழகாக அடுக்குவார். இந்த அழகாக அடுக்கிறது லாலாஜி, பாபுஜி, சாரிஜி எல்லாத்தையுமே அது அவங்க கோக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். நம்ம மாஸ்டர் அதை அனலைஸ் பண்ணும் பொழுது அதுல ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அதை பார்க்கலாம். நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது பல இடங்கள்ல அதை நம்ம பார்க்க முடியும். உற்சாகம், துயரம், அன்பு, கோபம் மற்றும் கடினத்தன்மை போன்ற விஷயங்களை ஆராய்ந்ததில் எனக்கு கிடைத்த புதிய எண்ணங்கள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலேயே இவையெல்லாம் இருக்கின்றனவா? வெளிப்புறத்தில் லட்சக்கணக்கில் ஒட்டுண்ணிகள் இருந்தாலும் அவை என்னை பாதிப்பதில்லை. ஆனால் எனது ஜீரண மண்டலத்தில் 2 அல்லது 3 ஒட்டுண்ணிகள் இருந்தாலும் அவை கேடு விளைவித்துவிடும். அதைவிட மேலாக ஒட்டுண்ணிகளை விட மிகவும் சிறியதாக உள்ள நுண்ணுயிர்களான பாக்டீரியாக்கள் எனக்குள் பேரழிவை உருவாக்கிவிடக்கூடும். அவற்றை விட இன்னும் சிறியதாக உள்ள வைரஸ், இன்னும் பெரிய தொற்று நோய் கிருமி என்னை முற்றிலுமாக பலவீனமாக்கிவிடும். என்னை விழுங்குவதற்கு வெளியே காத்திருக்கும் ஒரு புலி அல்லது சிங்கத்தை விட சூட்சுமமான ஆபத்துகள் அதிபயங்கரமானது. அழகா சொல்றாரு பாருங்க. இந்த ஒட்டுண்ணிகள்னா நமக்கு தெரியும், இந்த புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, பூச்சிகள், புழுக்கள். இப்ப வெளியில பாத்தீங்கன்னா பூமியில நம்ம வாழ்ற பகுதியில லட்சக்கணக்குல எவ்வளவு புழுக்கள் வேணாலும் இருக்கலாம். வெளியில இருக்கிற புழுக்களால நமக்கு பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது. அப்படியே அந்த புழு வந்தாலும் அதை ஒதுக்கி விட்டுறலாம், அதுல இருந்து ஒதுங்கி வாழலாம். சப்போஸ் என் வயிற்றுக்குள்ளார அந்த புழு இருக்கு, ஒரு நாக்குப்பூச்சி இருக்கு, நம்ம பார்த்துருப்போம் அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ், அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த கொக்கி புழு, நாடா புழு, இந்த மாதிரி புழுக்கள் வெளியில நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கலாம். அவற்றினால் எந்த பயமும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த புழு முட்டை வடிவிலையோ அல்லது உணவுல ஏதோ ஒரு விதத்துல கலந்து வயிற்றுக்குள்ளார போய் ஒரே ஒரு நாடா புழுவோ அல்லது 2 கொக்கி புழுக்களோ நம்ம வயிற்றுக்குள்ளார போயிடுச்சுன்னா அது போதும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய சாறு எல்லாத்தையும் உறிஞ்சி நம்மளை அனீமிக்காக்கி நம்மளை கொஞ்ச நாள்ல சுத்தமாகவே உடல்நல குறைவு உள்ளவர்களாக ஆக்கிவிடும். இப்ப வெளிப்புறத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான ஒட்டுண்ணிகளை விட என் ஜீரண மண்டலத்துக்குள்ளார போயிட்ட ஒரு 2 ஒட்டுண்ணி என்னுடைய அழிவிற்கு காரணமாக அமைஞ்சு போகுது. சரி, கண்ணுக்கு தெரிகிற பூச்சியை விட கண்ணுக்கு தெரிகிறது பெரிய விஷயம். அவற்றினால் ஏற்படுற பாதிப்பை விட கண்ணுக்கு தெரியாதவே எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பூச்சியாவது அதனுடைய எஃபெக்டையாவது என்னால பாத்திர முடியும். இதை விட சின்னதா இருக்கிற பாக்டீரியாக்களால எவ்வளவோ வயிற்றுக்குள்ளார உருவாகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எத்தனை பேருக்கு அந்த வயிறு சம்பந்தமான எத்தனையோ பிரச்சனைகள், அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள், அதனால ஏற்படுற வயிற்றுப்போக்கு. அப்ப பூச்சியை விட சின்னதா இருக்கிற பாக்டீரியா இன்னும் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுது. பாக்டீரியாவை விட இன்னும் சின்னதா இருக்கிற வைரஸ் பாத்தீங்கன்னா பாக்டீரியாவானது பல மடங்கு வேகமாக உடம்புக்குள்ளார பரவி பல மடங்கு அதிகமான பிரச்சனையே கொடுக்குது. ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த ஏரியாவை தான் அஃபெக்ட் பண்ணும், இல்லைன்னா மெல்ல மெல்ல பரவும். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும், ஒரே நாள்ல அப் டு டாப் டு பாட்டம் நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆகி நம்மளை விடக்க. ஒரு வைரல் ஃபீவர் வந்தா ஒரே நாள்ல நம்ம எப்படி எந்த அளவுக்கு வீக்கா போறோம் பாருங்க. அப்ப 2 விஷயம் மாஸ்டர் சொல்றாரு. கண்ணுக்கு தெரிவவற்றை விட கண்ணுக்கு தெரியாதவை அதிபயங்கரமானவை. வெளியில இருப்பவற்றை விட உள்ள இருப்பவை அதிபயங்கரமானவை. என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ற எடுத்துக்காட்டுல இருந்து. அப்ப நம்ம சொல்ற இந்த ஆபத்துகள், இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில இருந்து இப்போ ஒருத்தர் நம்மள்ட்ட கோபமா பேசுறவர் இருக்கிறாரு, பொய் சொல்றவர் இருக்கிறாரு, நம்மள ஏமாத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க வெளியில அப்படின்னா அவங்களையெல்லாம் தவிர்த்து விடுவது ஈஸி. ஆனா எனக்குள்ளாரையே நானே பொய் சொல்லிக்க ஆரம்பிச்சேன், நானே என்னை ஏமாத்திக்க ஆரம்பிச்சேன்னா அது வயிற்றுக்குள்ளார போன நாக்குப்பூச்சி மாதிரி, அது என்னையே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடும். அது மாதிரி
வெளிப்படையா தெரிகிற குணநலன்கள் கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா நாமளாவே கண்டுபிடிச்சி அகற்றி விடலாம். ஆனா வெளியில தெரியாம ரகசியமா உள்ள வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி குணாதிசயங்கள் தான் அவங்க மூடி மறைக்கிற குணாதிசயங்கள் தான், யாருக்கும் தெரியாம வச்சுக்கிற குணாதிசயங்கள் தான் ஒரு பாக்டீரியா மாதிரி, ஒரு வைரஸ் மாதிரி மிக அதிக பேரழிவை உருவாக்குகின்றது. அப்ப வெளியில இருக்கிற ஒரு புலியை விட, வெளியில இருக்கிற மோசமான எதிரிகளை எல்லாம் விட, உள்ளுக்குள்ளார நமக்குள்ளார நாமளே வைத்திருக்கின்ற சூட்சுமமான ஆபத்துக்கள் அதிபயங்கரமானவை. அவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிடணும்னா சார உறிஞ்சி நம்மள ஒன்றும் இல்லாதவர்களாக, ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவர்களாக ஆக்கிவிடும். எங்க இருந்து எங்க வர்றாரு பாருங்க மாஸ்டர். கடினத்தன்மை மற்றும் உற்சாகம் பற்றி என்ன கூறுவது? அவற்றின் பொருள் என்ன? வெளிப்புறமான உற்சாகம், வேறு எங்கோ உள்ள உற்சாகம் என்னை பாதிப்பதில்லை. அதே நேரத்தில் என்னுள் உள்ள உற்சாகம் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபிக்கிறது. நமது இதயங்கள் ஆசைகளால் நிரம்பி இருக்கும் பொழுது, எனக்கு அதிர்ஷ்டம் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றிற்கு தீர்வு ஏற்படும் பொழுதோ அல்லது அவை நிறைவடையும் பொழுதோ நாம் மகிழ்ச்சியாக இருக்கும். இது அப்படியே நெகட்டிவ் சைட்ல இருந்து பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்து போறார். கடினத்தன்மை உற்சாகம் பற்றி என்ன கூறுவது? இப்போ இந்த கடினத்தன்மை உள்ள இருந்ததுன்னா நம்ம சிஸ்டம் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுது. அதே நேரத்துல உற்சாகம் நமக்குள்ளார இருந்ததுனால், உள்ளுக்குள்ளார உற்சாகம் இருந்ததுனால், எப்படி ஒரு வைரஸ் ஒட்டுமொத்த அமைப்பையும் இம்மீடியட்டா பாதிக்குதோ, அது மாதிரி அந்த உற்சாகம் நான் இருக்கிற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இம்மீடியட்டா பாதிக்குது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த எனக்கு உள்ளார உற்சாகம் கொண்டு வர்றதுதான் இந்த உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வழி. வெளிப்புறமான உற்சாகம் அல்லது வேற விஷயங்கள்ல நான் காட்டுற அதீத ஈடுபாடு, இவற்றினால் நமக்கும் பெரிய பலன் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த யூனிவர்ஸுக்கும் பெரிய பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவர் அகத்தூண்டல் பெற்று உள்ளார்ந்த உற்சாகம் பெறுகின்றார் என்றால் அந்த உற்சாகமானது அவருக்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு விதத்துல அவர் அனுப்புகின்ற அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த உற்சாகத்தின் அதிர்வுகளை பரப்புகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய இதயங்கள் ஃபுல்லா ஆசையால் நிரம்பி இருக்கும் பொழுது எனக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேனோ அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சி அவை நிறைவடைந்தால் நாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்? மாஸ்டர் மாதிரி உண்டா, மாஸ்டர் என் மேல் ரொம்ப கருணையோட இருக்காரு, வீடு வேணும்னு நினைச்சேன் வந்துருச்சு, கார் வேணும்னு நினைச்சேன் வந்துருச்சு, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன் கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு என்னுடைய இதயத்தில் நிரம்பி இருக்கிற ஆசைகள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பொழுது மாஸ்டரை கருணை உள்ளவர் அப்படின்னு புகழ்றோம். அவருடைய அருளால் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. ரயிலுக்கு டிக்கெட் வாங்கணும்னு போனேன், போட்ட உடனே எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு 2 டிக்கெட் தான் இருந்துச்சு, ஆனா போட்ட உடனே எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய ரயில் பயணம் பதிவு செய்யப்பட்டு விட்டது, எனக்கு உடனடியா ஃபிளைட்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு, எனக்கு உடனே நல்ல வேலை கிடைச்சிருச்சு என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். இவை அனைத்தும் மாஸ்டருடைய அருளால் என, கடவுளின் அருளால் என நம்புகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது தவறாக நிகழ்ந்து விட்டால் என்ன கொடுமை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நேர்ந்தது என்று நாம் சபிக்க ஆரம்பிக்கிறோம், அவரை குற்றம் சாட்டுகிறோம். நல்லா நினைச்சு பார்ப்போம். இந்த எனக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லாதவங்க கிட்டத்தட்ட 100ல ஒரு 10 பேர் இருந்தா பெருசு. உடனே சொல்றது ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, ஏன் தான் இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். 10 பேர் வேலைக்கு போட்டி போடுறப்ப, இன்டர்வியூக்கு போறப்ப எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டா ஏன் எனக்கு போய் இந்த வேலையை கொடுத்தாங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. ஆனா 100 பேர் போன இன்டர்வியூல உங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா ஏன் அவருக்கு கொடுத்தாங்க, எனக்கு என்ன குறைச்சேன்னு நம்ம கேட்காம இருக்கிறது கிடையாது. இது நம்முடைய சுபாவமாக நம்ம வைத்து கொண்டிருக்கின்றோம். இதை ஏன் இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படி நம்ம மாஸ்டரை ரிசீவ் பண்ணிக்கிறோம். நமக்கு எல்லாம் நடக்கிற வரைக்கும் எல்லாம் அவர் நல்லவர். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இது என்ன கொடுமை, மாஸ்டர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு என் மேல அக்கறையே கிடையாது, ஏன் மாஸ்டர் உங்களுக்கு கண்ணு இல்லையா நான் படுற கஷ்டத்தை பார்த்து அப்படின்னு இதே வாய் புலம்ப ஆரம்பிக்கிறது. இத்தகைய ஆசைகள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது சூழ்நிலைகளால்
அந்த ஆசைகள் நிறைவேறாத போது நாம் மன அமைதியை இழக்கிறோம். நீண்ட காலம் மன அமைதி கெடும் பொழுது என்ன நேரிடுகிறது? கோபம் அடைகிறோம். அது அடுத்த மட்டத்தை பாதிக்கிறது. இந்த கோபம் தொடர்ந்து நீடிக்கும் போது அது அதற்கு அடுத்த மட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி நாம் பயம் உடையவர்களாக ஆகிவிடுகிறோம். பயம் அதிகரிக்கும் பொழுது தைரியத்தை இழக்கிறோம். தைரியத்தை இழப்பதனால் பகுத்தறியும் திறனை இழக்கிறோம். பகுத்தறியும் திறனை இழந்துவிட்ட ஒருவர் ஒருபோதும் இனியும் மனிதனாக இருப்பதில்லை. அப்படியே மெல்ல நம்முடைய புள்ளிகளை நோக்கி மாஸ்டர் நகர்றார். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்து, அப்ப நம்முடைய ஆசைகள் நிறைவேற வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும். திருப்தியா இருந்தாலும் கூட அதுலயும் இதே மாதிரி மட்டங்கள்ல வெவ்வேறு பணிகள் நடக்குது. ஆனால் நிறைவேறாத ஆசைகள் என்ன பண்ணுது? உடனடியாக மன அமைதியை கெடுத்து விடுகிறது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணு நடக்கணும், அது வந்து தவறா நடந்து போச்சு அப்படின்னாலே ஒரு சஞ்சலம் மனசுல. என்னமோ ஆன மாதிரி ஒண்ணு சரியா நடக்கல அப்படின்ன உடனேயே மனசுல ஒரு சஞ்சலம் வந்துருது. அப்ப அந்த சரியா நடக்கணுங்கிறதுல எனக்கு இருந்த ஆசை தானே இந்த சஞ்சலத்துக்கு காரணம். அதுதானே. அப்ப ஒரு நம்ம இதயத்துல இருக்கிற ஆசைகள் சூழ்நிலைகளின் காரணமாக நடைபெறாமல் போகும் பொழுது அல்லது தள்ளி போகும் பொழுது நம்முடைய மன அமைதி முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வர்றது வந்து ஒரு பீஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளை விட்டு போகுது. அப்ப பீஸ்ங்கிறது அந்த ரெண்டாவது புள்ளியுடைய விஷயம். அடுத்து அது எங்க போகுது? தொடர்ந்து அந்த அமைதி நமக்கு அந்த ஆசை அதிகமாயிட்டே போகுது, அது நடக்க தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அடுத்தபடி நமக்கு என்னன்னா அமைதி போறது இல்லை, எரிச்சல், கோபம். யாரெல்லாம் அதுக்கு தடையா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெட்டணும், கொல்லணுங்கிற அளவுக்கு கோபம் நமக்கு வர ஆரம்பிக்குது. அவங்க இந்த உலகத்திலேயே வந்து அவங்கள விட பெரிய கொடூரமானவர்கள் கிடையாது. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல, அவங்க சுயநலவாதிகள். அப்படியெல்லாம் நம்ம போக ஆரம்பிக்கிறோம். ஒரு அக்கௌண்ட் அப்படின்னா கூட, ஒரு பேங்குக்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், போனவொன்னா நமக்கு ஓபன் பண்ணி தரல அப்படின்னா கூட நமக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அரசாங்க அலுவலகத்துல போய் ஒரு சின்ன மாற்றம், ஒரு வாக்குப்பதிவுக்கு இல்ல வந்து ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம், அந்த பிஎல்ஓ வாங்கிக்கிட்டாங்க, வாங்கிக்கல, அல்லது என்னுடைய நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷம். கிடைக்கல அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க என்னோடதை தேடணும், இன்னைக்கே எடுத்து கொடுத்துடணும். நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் எத்தனை தடவை வர்றது, நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு அடுத்த கட்டம். அப்படியே 2 நாளைக்கு ஒரு ஒரு ஆசிலேஷன், இதுக்காக கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஒரு 2-3 நாள் ஆச்சு, திரும்பி திரும்பி வாங்க வாங்கங்கிறாங்கன்னா அடுத்தபடியா அவங்க மேல கோவம், எரிச்சல், இதெல்லாம் நமக்கு வருது. இது இப்படியே எல்லாத்துலயும் நீங்க பிடிச்ச உணவு கிடைக்கல, வீட்டுல இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இதுதான். நான் பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஒண்ணு நடக்கல, எனக்கு பிடிச்ச இடத்துல வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல அல்லது தள்ளி போகுது அப்படின்னாலும் இதேதான் நடக்காது. நீங்க எதுல பார்த்தாலும் இந்த 4 ஸ்டெப்பு ஒரே விஷயம். உங்க ஆசைகள் நிறைவேறாத போது, தள்ளி போகும் பொழுது முதல்ல நமக்கு வந்து தூக்கம் கெடும், மன அமைதி கெடும். என் சொத்து எனக்கு வரல, சொத்து தகராறுல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அண்ணன் தம்பி மேல எல்லாம் தகராறு அதெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னா, ஐயோ இது நமக்கு இல்லைன்னா என்ன பண்றது, இதை நம்பி தானே நம்ம இருந்தோம், நம்முடைய பங்கே நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களே, கொடுக்காமலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற சிந்தனையில ஒரு 10 நாளைக்கு தூக்கம் கெடும், அமைதி போயிடும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அதுக்கு யாரெல்லாம் குறுக்க நிக்கிறாங்களோ அவங்க மேலாம் கோபம் வரும். அதன் பிறகுதான் என்ன பண்ணும், அந்த கோபம்ங்கிறது 3வது புள்ளிக்கு போய் அங்க அந்த கோபம் அளவுக்கு அதிகமா போய் எல்லாத்துலயும் ஒரு டக்குன்னு கோபத்தை காட்ட முடியாதுல்ல. அப்ப அந்த கோபம் சில பேர்கிட்ட பேச்சா வரும், சில பேர்கிட்ட காட்ட முடியாத கோபம் உள்ளுக்குள்ளார இருந்து கொந்தளிச்சு 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 ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது எங்க நம்ம அந்த கோபத்தை தவறாக காட்டி விடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே ஒரு ஒரு பாதிப்பு வந்து நம்ம வந்து பேச்சை குறைப்போம், இல்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா பயம் தானே. நம்முடைய கோபம் திடீர்னு வெளிப்பட்டு போச்சுன்னா பல பாதிப்புகளை ஏற்படுத்திடுங்கிற சங்கடம் உள்ளவங்க எல்லாருமே அதீத கோபத்துக்கு அப்புறம் அதை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக அதை அடக்கி வைக்கிறவங்க எல்லாருமே பயத்துக்கு போயிடுவாங்க. இந்த பயத்துக்கு போறவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும். அப்ப கோபத்தினுடைய அடுத்த லெவல் மட்டத்துல அது ஏற்படுத்துற விஷயம் பயம். அப்ப அந்த பயம்
அதிகமாக அதிகமாக அவங்கள்ட்ட என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பி அந்த சமுதாயத்துல அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு அவங்களுடைய தைரியம் குறைந்து கொண்டே வரும். எங்க இருந்து எங்க போகுது? மன அமைதியிலிருந்து மெல்ல மெல்ல எரிச்சலாகி, கோபமாகி, பயமாகி, தைரியம் குறைந்து, எப்ப என்கிட்ட ஒரு தைரியம் இல்லையோ, என்னால எதையும் தெளிவா சிந்திக்க முடியாது. கிளாரிட்டி போயிடும். பகுத்தறியும் திறனை நான் இழந்து விட்டேன். இது 5வது புள்ளியோட தன்மை போயிடும். ஸோ டோட்டலாவே ஒரு பேலன்ஸ்டு ஹியூமன் பீயிங்காக நான் இருப்பதில்லை. ஆகவே நம்மிடம் ஒரு எளிய சமன்பாடு அல்லது செயல்முறை இருக்கிறது. ஆசையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அது நிறைவேறாத போது மன அமைதியை இழக்கச் செய்கிறது. மகிழ்ச்சியாக அனுபவிக்கின்ற அமைதியான உணர்வினை நாம் இழக்கிறோம். அது நமக்கு நம்முடைய இதயத்தில் கோபத்தை தூண்டுகிறது. இறுதியில் நாம் பயப்படுபவர்களாக ஆகிறோம். இதில் நாம் தைரியத்தை இழப்பதுடன் பகுத்தறியும் திறனையும் இழக்கிறோம். இந்த செயல்முறை இதயத்தில் 1 முதல் 5 வரை உள்ள ஒவ்வொரு சக்கரத்தின் விளக்கத்துடன் ஒத்திருக்கிறது. ஆசைகள் இதயத்தின் முதல் சக்கரத்துடன் இணைந்திருக்கின்றன. அவை நிறைவேறாவிடில் அதன் கடினத்தன்மை அடுத்த மட்டத்திற்கு 2வது சக்கரத்திற்கு சென்றடைகின்றது. அங்கு நாம் அமைதியை இழக்கிறோம். அதனால ஒண்ணு திருப்தி. அடைந்தால் திருப்தி, அடையலைன்னா திருப்தியின்மை. திருப்தியின்மை அதிகமானது அப்படின்னாலே, ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றாலே, அப்ப உடனடியாக அடுத்த புள்ளிக்கு போயிடுது. அங்க இருக்கிற அமைதி கெட்டு சஞ்சலம் உருவாக்குறது. 2வது சக்கரத்தை சென்றடைகிறது. அங்கு இருக்கிற அந்த புள்ளியினுடைய மேன்மையான பகுதி அமைதி. அந்த அமைதியை இழந்து அங்க கடினத்தன்மை அடையும் பொழுது நாம் சஞ்சலத்தை பெறுகின்றோம். பிறகு அது 3வது சக்கரத்தை சென்றடையும் பொழுது நம்மகிட்ட அன்பும் கருணையும் வெளிப்படுறதுக்கு பதிலா கோபமும் எரிச்சலும் அதிகமாகிறது. அங்கிருந்து இன்னும் கடினத்தன்மை அடைந்து 4வது சக்கரத்தை அது பாதிக்கும் பொழுது, 4வது சக்கரம் இருக ஆரம்பிக்கும் பொழுது தைரியத்துக்கு பதிலாக நாம் பயத்திற்கு ஆட்பட ஆரம்பிக்கிறோம். ஆகவே இந்த தண்ணீர் அப்படிங்கிற அந்த புள்ளியானது பாதிக்கப்படும் பொழுது, ஜலச்சக்கரா பாதிக்கப்படும் பொழுது நாம் தைரியத்தை இழந்து அந்த 4னுடைய இந்த கடினத்தன்மையை 5வது புள்ளியினுடைய மேல தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு இறுக்கம் ஏற்படும் பொழுது பகுத்தறியும் திறனை இழக்கிறோம். பகுத்தறியும் திறன் இதயத்தின் 5வது சக்கரத்தில் இருக்கிறது. மாஸ்டருடைய அருளால் இந்த புள்ளிகள் சுத்திகரிக்கப்படும் பொழுது, எதனால இப்ப நீங்க புதுதாக ஜாயின் பண்ணவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட நம்மளுக்குமே சரி கேட்டிருந்தோம்னா, திடீர்னு கொஞ்ச நாளைக்கு நமக்கு கோபம் குறைஞ்சிருக்கும், எரிச்சல் இல்லாம இருந்திருப்போம், நிதானமா இருந்திருப்போம். நமக்கே தெரியாது, நமக்கே ஆச்சரியமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள். இல்ல பக்கத்துல இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு மாசமா பாக்குறேன் அவன்கிட்ட ஒரு கோபமுமே இல்லையே, முன்னாடிலாம் ரொம்ப படபடப்பா இருப்ப, இப்ப என்ன அவ்வளவு அமைதியாயிட்ட அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, மாஸ்டர் புத்திமதி சொல்லிலாம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யறது இல்லை. நம்முடைய இதயத்துல இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார். அந்த தூய்மைப்படுத்தப்படும் பொழுது, இந்த கடினத்தன்மைகள் நீக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கோபம் அது குறைஞ்சு அமைதி அதிகரிக்குது. அதுக்கு காரணமா இருக்கிற ஆசைகள் குறைகின்றது. நாம் நம்முடைய இதயத்தில் ஒரு துறவு நிலையை வளர்த்துக் கொள்கின்றோம். இது நமது ஆன்மீக பயணத்தின் ஆரம்பம். சகஜ மார்க்கத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமது பாதையை தடை செய்கின்ற ஆசைகளை நீக்க உதவுமாறு மாஸ்டரிடம் வேண்டும் போது இதை நாம் புரிந்து செய்கிறோம். நாம் நமது ஆசைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறோம். அப்ப ஆசைகளை நீக்க விரும்புறது ஒண்ணு, ஆசைகளை மேன்மைப்படுத்த விரும்புறது ஒண்ணு. ஆசைகள்லயே மேன்மையான ஆசைகள். என்ன மேன்மையான ஆசைகள்? ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும், அன்பும் பக்தியும் நிரம்பியவனா மாறணும், இதுவும் ஆசை தானே. ஆனால் இது மிக மேன்மையான ஆசைகள். அந்த மேன்மையான ஆசைகளை நோக்கி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்க விரும்புறோம். எப்பன்னா நம்முடைய சக்கரங்கள் தூய்மைப்படுத்தப்படும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானா நிகழும். ஒரு 2 நாள் லீவு கிடைச்சதுன்னா நண்பர்களோட சேர்ந்து போய் எங்கேயாவது ஒரு மலைவாச ஸ்தலத்துல குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதும் ஆசைதான். 2 நாள் லீவு கிடைச்சதுன்னா ஆசிரமத்துக்கு போய் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆசைதான். இப்ப எப்ப நம்முடைய சக்கரங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அப்ப இந்த மாதிரி அமைதியாக மேன்மைப்படுத்தி கொள்றது, உள்ள போய் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையா படிச்சு அதனுடைய சாராம்சத்தை உள்ள வாங்கிக்கணும்,
இல்ல 4 அபியாசிகளோட சேர்ந்து ஏதாவது ஒரு வாலண்டியர் ஒர்க் பார்க்கணும். இப்படியெல்லாம் தோன்றுவதும் ஆசைகள் தான். இந்த ஆசைகள் எல்லாம் மேன்மைப்படுத்தப்பட்ட ஆசைகள். சக்கரங்கள் தூய்மையாக தூய்மையாக இந்த மாதிரி ஆசைகள் தான் நமக்கு வரும். சகஜ மார்க்கத்திற்கு வந்த பின் என்ன நேரிடுகிறது? நாம் ஒவ்வொரு சிட்டிங்கையும் குதூகலத்துடன் அனுபவிக்கிறோம். மாஸ்டர் வழங்குகின்ற ஆன்மீக நிலைகளுக்காக அவரிடம் நன்றி உணர்வுடன் இருக்கிறோம். இதற்கிடையே நாம் மாஸ்டர் மீது அன்பு செலுத்தவும் ஆரம்பிக்கிறோம். நமது திறனுக்கு ஏற்ப நம்முடைய மகோன்னதமான மாஸ்டருக்கு நாம் சேவை செய்ய விரும்புகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் ஒரு பிரிசெப்டராக ஆவதற்கான ஆசையை தீவிரமாக வளர்த்துக் கொள்கிறார்கள். பாபுஜி நம்மை எச்சரிக்கிறார். அருள் செய்திகளின் மூலம் ஒரு புதிய புரிந்து கொள்ளுதலுக்கு உதவுகிறார். அதாவது மாஸ்டருக்கு சேவை செய்வதற்கு பிரிசெப்டராக ஆவது ஒன்று மட்டுமே வழி அல்ல. இந்த மகத்தான மிஷனுக்கு சேவை செய்வதற்கு பல மேலான வழிகள் உள்ளன என்று அவர் கூறுகிறார். தயவு செய்து இதன் மகத்தான செயல் திட்டத்தின் ஒரு அங்கமாக இருங்கள். அதாவது மிஷன் ஒர்க்ல ஏன் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு டிவைன் பிளான், ஒரு டிவைனுடைய ஒரு சங்கல்பத்தினால நடந்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துல ஓரத்துல எந்த ஒரு வேலை செய்தாலும் we are the part of that project. அதனால இது ஒரு மிகப்பெரிய மகத்தான செயலினுடைய ஒரு அங்கம். அதான் இருக்கு. நீங்க விரும்புறீங்களா? மிகப்பெரிய எந்திரத்தினுடைய ஒரு போல்ட்டா ஒரு நட்டா இருந்தா கூட அது எந்திரத்துல இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இயக்கத்துக்கு உதவுறது பெரிய விஷயம் தான். ஆக பாபுஜியை பொறுத்தவரை அந்த மகத்தான செயல் திட்டம் என்பது என்ன? நமது மாஸ்டரும் கூட அந்த மகத்தான செயல் திட்டம், நேர்த்தியான செயல்முறை என்னும் விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். அந்த மாபெரும் திட்டத்தை பற்றி நான் முதலாக பாபுஜியிடமிருந்து 1981 தெரிந்து கொண்டேன். பல விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதுல ரொம்ப முதல்ல சொன்ன விஷயம், வெளிப்புறமான ஆபத்துகளை விட உள்புறமாக வாங்கி கொள்ற ஆபத்துகள் எப்படிப்பட்டவை. அதே மாதிரி வெளிப்புறத்திலிருந்து நம்ம காட்டுற உற்சாகம், அன்பு, நேர்மை, உண்மையெல்லாம் விட உள்ளார உருவாகிற அந்த அன்பு, நேர்மை எல்லாம் அதே அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. பாசிட்டிவா பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறோமோ அவையெல்லாம் பிரபஞ்ச அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியவை. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றாரு. நம்முடைய இதய சக்கரங்கள் எப்படி இயங்குது? முதல்ல ஆசை, அதுக்கப்புறம் சஞ்சலம், அதுக்கப்புறம் கோபம், அதுக்கப்புறம் பயம், அதுக்கப்புறம் பகுத்தறிவின்மை அப்படின்னு வரிசையாக நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம். அதை தூய்மை செய்யும் பொழுது எப்படி நம்ம கோபம் குறைந்து அமைதியை அடைந்து ஆசைகள் தானாகவே மட்டுப்பட்டு ஒரு நிலைமைக்கு போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா மாஸ்டர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றார். இப்ப இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? இதெல்லாம் செய்து மாஸ்டருக்கு சேவை செய்யறது, இந்த மிஷன்ல ஒரு அங்கத்தினரா இருக்கிறது, தியானம் பண்றது, சுத்திகரிப்பு பண்ணிக்கிறது, அல்லது ஒரு ஏதோ ஒரு வாலண்டியர் ஒர்க் பார்க்கறது, அல்லது பிரிசெப்டரா இருக்கிறது, அல்லது பொறுப்பாளர்களாக இருக்கிறது. இதன் மூலமாக நம்ம என்ன செய்ய போறோம்? பிரிசெப்டரா இருக்கிறது மட்டுமே இல்லை, நீங்க எந்த பணி செய்தாலும் நீங்க மிகப்பெரிய தெய்வீக திட்டத்தின் ஒரு அங்கத்தினராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த மிகப்பெரிய தெய்வீக திட்டம் என்ன தெரியுமா? அத நாளைக்கு அவரு சொல்றாரு. நான் பாபுஜி கிட்ட 1981 நான் தெரிந்து கொண்டேன். அந்த மிகப்பெரிய தெய்வீக திட்டம், அந்த ப்ராஜெக்ட தான் நம்ம எல்லாரும் அதை நோக்கிதான் தெய்வீகம் போயிட்டு இருக்கு. இங்க என்னென்ன வேலை செய்யறோமோ அவங்கெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்ல நாம அறியாமலேயே ஒரு பங்கு கொண்டு ஒரு பார்ட்டாக இருக்கின்றோம். பாபுஜியை பொறுத்தவரை அந்த மகத்தான செயல் திட்டம் என்பது என்ன? நம்முடைய மாஸ்டரும் கூட, அதாவது சாரிஜியை சொல்றார், அந்த மகத்தான செயல் திட்டம், நேர்த்தியான செயல்முறை என்னும் விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். அது என்ன செயல் திட்டம் என்பதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். எந்த செயல் திட்டத்தின், எந்த மாபெரும் ஒரு பெரிய ப்ராஜெக்டினுடைய ஒரு அங்கமாக நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்ப நமக்குள்ளார அவர் மாஸ்டர் சொல்ற மாதிரி அந்த உற்சாகம், அந்த அன்பு, அந்த ஒரு தைரியம், இது போன்ற தன்மைகள் எல்லாம் பொங்கி பெருகி
அது நம்மை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வந்து சென்றடையட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம காலை நேர தியானத்துக்கு போவோம். இந்த செய்திகளை படிக்கும் பொழுதெல்லாமே நம்ம வந்து ஒரு தனி உடம்பா இல்லாம நாம தான் இந்த உலகம் பெருசுக்கு, இந்த யூனிவர்ஸ் பெருசுக்கு பெருசாயிட்டோம். நம்முடைய இதயத்தோட மையத்துக்குள்ளார, அந்த யூனிவர்ஸோட மையத்துக்குள்ளார மாஸ்டர் இருக்கிறாரு. அப்ப அந்த மையத்தில் இருந்து நம்ம அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரே உடம்பு, இந்த பிரபஞ்ச பெரியதுக்கு நம்ம ஒரே உடம்பா இன்னைக்கு காலையில தியானத்துல உட்காரோம். அப்ப மாஸ்டர் எங்க இருக்கிறாரு? அந்த பிரபஞ்சத்தோட மையத்துல இருக்கிறார். நம்ம அந்த மிகப்பெரிய காஸ்மிக் பாடியினுடைய சென்டர்ல அவர் இருந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படிங்கிற ஃபீலிங்கோட இந்த இந்த அன்பு, அமைதி, இந்த தைரியம், இந்த பகுத்தறியும் திறன், இதெல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ளார இந்த காஸ்மிக் பாடிக்குள்ளார மேம்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வோடையும் நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.